Hey guys, welcome back to my channel. You're watching me on Shiru's Dining, Your Fooding Destiny. இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பர்பான vlog தான் பார்க்க போகிறீங்க. இன்னைக்கு நான் என்னென்னலாம் பண்ணியிருக்கேன், நான் எங்கே கிளம்பிட்டு இருக்கேன், யாரெல்லாம் மீட் பண்ண போகிறேன், எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்புறம் இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஷிருஸ் டைனிங் சேனலை நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போகிற வீடியோஸ் எதையும் நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கான vlog-ஐ நான் ஆஃப்டர்நூன்லேருந்து தான் ஷூட் பண்ண ஆரம்பித்தேன். பிகாஸ் நம்ம ஊருக்கு எங்கேயாச்சும் போகிறோம் அப்படின்னாலே வீட்டில் ஆப்வியஸாக ஏதாச்சும் வேலை இருக்கும். அதுவும் நார்மல் டேஸில் நம்ம பார்க்குற வேலையை விட கொஞ்சம் அதிகமாகவே இழுத்து போட்டு பார்க்குற மாதிரி இருக்கும். அப்போ தான் நம்ம ஒரு 3-4 டேஸ் கழித்து திருப்பி வீட்டுக்கு வரும்போது வீடு நம்மளுக்கு ஒரு ரிலாக்ஸிங் ஸ்பேஸாக இருக்கும். இல்லை கொஞ்சம் கிளம்ஸியாக இருந்துச்சுன்னா திருப்பி வீட்டுக்கு வரும்போதே ஐயோ இதை வேற கொஞ்சம் க்ளீன் பண்ணுவேன்னு கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். ஸோ இந்த டீப் க்ளீன் பண்ணுற வேலையை தான் காலையிலேருந்து உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். அதனாலேயே இன்றைக்கி லஞ்ச் கொஞ்சம் சிம்பிள் தான். கர்ட் ரைஸ் தான் செய்யலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். வீட்டிலே உரம் ஊற்றிருந்த கர்ட் ஒரு 1/2 லிட்டர் வீட்டில் இருந்துச்சு. சரி ஊருக்கு போகிறதோட இதையும் ஃபினிஷ் பண்ணிடலாம், கர்ட் ரைஸ் சாப்பிடவும் கொஞ்சம் மைல்டாகவும் இருக்கும்னு சொல்லிட்டு கர்ட் ரைஸை தாளித்து செஞ்சிடலான்னு கர்ட் ரைஸ் தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். ஒருவேளை நீங்கள் லஞ்ச் பாக்ஸ்க்கு பேக் பண்ணுற கர்ட் ரைஸ் சீக்கிரத்தில் கட்டி ஆயிடுது, அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் இருக்க மாட்டேங்குதுன்னா நான் சொல்கிற சில டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா அதெல்லாம் அவாய்ட் பண்ணி டேஸ்டியான கர்ட் ரைஸ் செய்யலாம். கர்ட் ரைஸ் செய்கிற அன்னைக்கு சோறை நல்லா குழைய வேக வச்சுட்டு அது சூடாக இருக்கும் போதே 1 டேபிள் ஸ்பூனுக்கு பட்டர் சேர்த்து கொஞ்சமாக தண்ணியும் பாலும் சேர்த்து நல்லா மசிச்சு விட்டுறணும். இப்போ இது கூட தாராளமாக கட்டி தயிர் சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து கிளறி வச்சுட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் எல்லாம் சேர்த்து 4-5 துண்டு இஞ்சியும் போட்டு ஒரு சிட்டிக்கா பெருங்காயம் சேர்த்து கிளறி வச்சிருக்க தயிர் சோறோட இதையும் சேர்த்து மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி பரட்டி விட்டு சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். நைட்டு வரைக்கும் கெட்டு போகாது, கட்டி ஆகாது, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு சைடிஷ்க்கு சதாம் கொஞ்சம் சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதையும் வாஷ் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். ஸோ அதையும் சேர்த்து 65 மாதிரி செஞ்சு சாப்பிடும் போது டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. நைட்டுக்கு ஊருக்கு கிளம்புறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ குழம்புக்கு பதிலாக கர்ட் ரைஸ் இந்த மாதிரி செஞ்சுட்டோம்னா எதுவுமே மிஞ்சாது. அதை அப்போவே ஃபினிஷ் பண்ணிட்டு கிளியர் பண்ணிட்டு கிளம்பிடலாம். ஸோ ஊருக்கு கிளம்புறப்பெல்லாம் இந்த மாதிரி மெனு தான் பிளான் பண்ணிக்கிறது. சதாமும் அன்னைக்கு ஒர்க்கிங்கன்றனால லஞ்ச் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே ஆஃபீஸ்க்கும் கிளம்பி போயிட்டாங்க. எனக்கு வீட்டில் குட்டி குட்டி வேலை இருந்துச்சு, அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் லேட் ஈவினிங்கில் அவங்க ஆஃபீஸ் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா சின்ன சின்ன பர்ச்சேஸ் வேலை இருந்துச்சு. ஸோ 2 பேருமே வெளியே கிளம்பிட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் எங்கே வந்திருந்தோன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு செல்லக்குட்டி என் சிஸ்டரோட பொண்ணு ஹிதாயாவுக்கு ஏதாச்சும் வாங்கிட்டு போகலான்னு கேகே நகரில் இருக்கிற ஜூனியர் ட்ரெண்ட்ஸ்க்கு வந்திருந்தோம். கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இங்கே இருக்கிற ட்ரெஸ் எல்லாத்தையுமே அவளுக்கு போட்டு பார்க்கணும்னு ஆசையாக இருந்துச்சு. எங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ் கொஞ்சம் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். இப்போ நாங்கள் கிளம்பி நேராக எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மதுரை டவுன் ஹால் ரோடில் இருக்கிற பிரேமா விலாஸ் ஸ்வீட் ஷாப்புக்கு தான் போயிட்டுருக்கோம். இங்கே மதுரையில் பிரேமா விலாஸ் லாலா மிட்டாய் கடைன்னு சொன்னால் தெரியாதவங்களே இருக்க முடியாது. இங்கே இது அவ்வளோ ஃபேமஸ். இங்கே கிடைக்கிற மஸ்கோத் ஹல்வா, பால்கோவாலாம் எங்கள் அத்தா அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஏதோ எனக்கு தெரிஞ்ச 1-2 வாங்கிட்டு போகலான்னு வாங்கிட்டு கிளம்பிட்டேன். அவ்வளோதான், எல்லா வேலையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஆல்ரெடி ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு போயிருந்தனால பேக் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ சதாம் எல்லாத்தையுமே அழகாக பேக் பண்ணிடுவாங்க. என்னோட திங்ஸ் வேணுங்கிற எல்லாத்தையுமே எடுத்து கொடுத்துட்டேன். சதாம் பேக் பண்ணிட்டு இருக்காங்க. எப்போ ஊருக்கு போனாலுமே அவங்க தான் ப்ராப்பராக பேக் பண்ணுவாங்க. ஸோ எல்லாத்தையுமே கொடுத்துட்டேன், அவங்களும் நீட்டாக பேக் பண்ணி வச்சுட்டாங்க. சரி, நான் இப்போ ஊருக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் எதுக்கு கிளம்புறேன், எங்கே கிளம்புறேன், யாரை பார்க்க போகிறேன்னு சொல்லாமலே இந்த வீடியோ போயிட்டு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நான் எங்கே கிளம்புறேங்கிறத உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். என்னோட நேட்டிவான சென்னைக்கு என்னோட அத்தா, அம்மா, என்னோட சிஸ்டர்ஸ், அப்புறம் எங்கள் வீட்டு செல்லக்குட்டி என் சிஸ்டரோட பொண்ணு ஹிதாயாவை பார்க்குறதுக்கு தான் இப்போ நான் கிளம்பிட்டு இருக்கேன். கடைசியாக ஹிதாயாவை 3rd மந்த்தில் பார்த்தது. இப்போ அவங்களுக்கு 7 மந்த்ஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களும் வளர்ந்துட்டே போயிட்டுருக்காங்க. தூரமாக இருக்கனால வீடியோ காலையே தான் பேசிகிட்டு இருப்போம். சரி சடனாக போய் பார்த்துட்டு வந்துடலான்னு ஒரு சின்ன பிளான் ஒன்று போட்டு சென்னைக்கு கிளம்பிட்டோம். இப்போ ஒர்க் கொஞ்சம் அதிகமாக இருக்கனால கொஞ்சம் பிஸி ஸ்கெடியூலாக போயிட்டுருக்கு. அதனால அடிக்கடி சென்னைக்கு போகிறதுக்கும் டைம் கிடைக்க மாட்டேங்குது. போனாலும் 3 நாளுக்கு மேலே இருக்க முடியல. ஸோ அதனால தான் ஒரு சின்ன கெட் டுகெதர் பிளான் பண்ணியிருக்கோம். சதாம் எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு இப்போ அவங்க கிளம்பிட்டு இருக்காங்க. மீன்வைல் எனக்கு தேவையான சில விஷயங்களை நான் எடுத்துகிட்டு இருக்கேன். ஹேர் சீரம், காஜல், லிப் பாம், அப்புறம் ஹிஜாப்க்கு தேவையான ப்ரூச்சஸ் அண்ட் சேஃப்டி பின்லாம் எடுத்து ஒரு பர்ஸில் வச்சுட்டு அப்புறம் ட்ராவலிங் டைமில் தேவைப்படுங்கிறதுக்காக கொஞ்சம் டிஷ்யூ பேப்பர்ஸ் அண்ட் வெட் வைப்ஸ் எடுத்திருக்கேன். அப்புறம் மவுத் ஃப்ரெஷ்னர் எப்போவுமே ஹேண்ட்பேக்கில் ஒன்று இருக்கும். சின்ன வயசுலேருந்தே எனக்கு இந்த மவுத் ஃப்ரெஷ்னர்னால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ எங்கே பார்த்தாலும் ஒன்று வாங்கி வச்சுப்பேன். அப்புறம் என் ஃபோனுக்கு இந்த கேஸ் மாற்றுறேன். இந்த கேஸ் பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ வாங்கியிருந்தேன். இந்த கேஸ் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அஃப்கோர்ஸ் நம்மளுக்கு இந்த லாங் ட்ராவல்லாம் போகும்போது ஏர்பாட்ஸ் தேவைப்படும், அதையும் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் வீட்டில் கொஞ்சம் பனானா
பனானா பிஸ்கெட்ஸ்லாம் இருந்துச்சு. வாட்டர் பாட்டில் எல்லாமே எடுத்துட்டாச்சு. பஸ்ஸில் போகும்போது எந்த நேரத்தில் பசிக்குனே சொல்ல முடியாது. ஸோ எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். இன்னைக்கு வரைக்கும் செம்ம வெயில் அடிச்சிட்டு இருந்துச்சு. மழைனா என்னன்னே தெரியாத அளவுக்கு. ஆனால் வீட்டை விட்டு கிளம்பலான்னு வெளியே வந்து பார்த்தா மழை அடிச்சு ஊற்றிட்டு இருந்துச்சு. சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கொஞ்ச நேரம் நின்றுட்டு இருந்தோம். மழையும் கொஞ்சம் ஸ்லோவாக ஆக ஆரம்பிச்சிச்சு. இதுக்கு மேலே இருந்தால் டைம் வேஸ்ட் ஆகிடுன்னு சொல்லிட்டு வேகமாக கிளம்பிட்டோம். வெயிட் பண்ணி பார்த்ததுல கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. ஆல்ரெடி டைம் 8:40 ஆகிடுச்சு. இனிமேட்டு ஆட்டோ புக் பண்ணி போய் சாப்பிட்டு கிளம்பணும்னா கண்டிப்பாக லேட் ஆகிடுன்னு சொல்லிட்டு பைக் எடுத்துகிட்டு நேராக மாட்டுத்தாவணிக்கே போயிட்டோம். அங்கேருந்து தான் எங்களுக்கு 9:15க்கு பஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ மாட்டுத்தாவணிலேயே அச்சியாஸ்னு ஒரு சூப்பரான ரெஸ்டாரண்ட் இருக்குது. இங்கே இட்லி, தோசை, பூரி, பொங்கல் எல்லாமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பைக்கை ஸ்டாண்டில் விட்டாச்சு. பஸ்ஸு கரெக்டாக இங்கே தான் வரும். ஸோ பொறுமையாக இங்கே உட்காந்து சாப்பிட்லாம். வந்துச்சுன்னா டக்குன்னு ஏறிலான்னு பிளான் பண்ணி அச்சியாஸ்க்கே போயிட்டோம். பூரி, தோசைலாம் ஆர்டர் பண்ணி கொஞ்சம் அவசரமாக தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம். பிகாஸ் பஸ் மாட்டுத்தாவணிக்கு வந்துருச்சுன்னு எங்களுக்கு மெசேஜ் வந்துருச்சு ஆல்ரெடி. இந்த மாட்டுத்தாவணி அச்சியாஸ் ரெஸ்டாரண்ட் எங்களுக்கு கொஞ்சம் ஃபேவரட்னு கூட சொல்லலாம். பிகாஸ் நிறைய வாட்டி ஈவினிங்கில் டீ குடிக்க நாங்கள் இங்கே வருவோம். இங்கே வெளியே கொஞ்சம் சிட் அவுட் மாதிரி ரெடி பண்ணி கொஞ்சம் கார்டன் செட்டப்லாம் போட்டு டீ, காஃபி, பணியாரம், கொழுக்கட்டை, வடையெல்லாம் கூட இங்கே கிடைக்கும். வெளியவே பில் போட்டு அப்படியே அந்த டேபிளில் இந்த பரபரப்பாக இருக்க மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாப்பை பார்த்துட்டு நாங்கள் இங்கே ஜாலியாக நிறைய வாட்டி டீ குடிச்சிருக்கோம். நாங்களும் சாப்பிட்டு முடிச்சுட்டு நேராக ஆம்னி பஸ் ஸ்டாண்டோட என்ட்ரன்ஸ்க்கு வந்தாச்சு. நாங்கள் புக் பண்ணியிருந்த பஸ்ஸும் வந்துருச்சு கரெக்ட் டைமுக்கு. ஸோ நிறையவே பிளான் பண்ணியிருந்தோம். நிறைய வாங்கிட்டு போய் ஸ்நாக்ஸ்லாம் வச்சு பஸ்ஸில் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம், ஃபன் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். பட் இந்த மழை வந்தனால கொஞ்சம் எங்களோட பிளான் லைட்டாக டிஸ்ட்ராக்ட் ஆகிடுச்சு. இருந்தாலும் நல்லா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு டைமுக்கு பஸ்ஸுக்கு வந்தாச்சு. என்ன ஒரு சின்ன கல்லுனா 2 பேருமே நல்லா டீ குடிச்சிட்டு பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணலான்னு நினச்சோம். பட் பஸ் வந்து எங்களுக்கு ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. எங்கள் 2 பேருக்குமே டீங்கிறது ஒரு எமோஷன் மாதிரி. ஸோ அந்த டீயை மிஸ் பண்ணிட்டனால ஒரு சின்ன கவலை, வேற ஒன்றும் இல்லை. ஏறின கொஞ்ச நேரத்துலேயே பஸ்ஸும் மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஒரு ½ அன் ஹவர்லேயே திருப்பி ஏதாவது சாப்பிடணும்னு தோணுனால கொண்டு வந்த வாழைப்பழத்தை உரிச்சு ஒன்றா சாப்பிட்டுட்டு இருந்தோம். உங்களில் எத்தனை பேருக்கு டீங்கிறது ஒரு நாளோட முக்கியமான பகுதிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. சும்மாவே நாளைக்கு லீவ், வீக் ஆஃப்னாலே தூக்கம் வராது. அதுவும் சென்னைக்கு நம்ம சொந்த ஊருக்கு அத்தா, அம்மா, சிஸ்டர்ஸ் எல்லாரையும் நாளைக்கு காலையில் மீட் பண்ண போறோம்னா எப்படி தூக்கம் வரும்? கொஞ்ச நேரம் தூக்கம் வராமல் கார்ட்ஸ் விளையாடிட்டு கொண்டு வந்து ஹைட் அண்ட் சீக் பிஸ்கெட்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். இன்னைக்கு ஃபுல்லாக கொஞ்சம் வேலைன்றனால உடம்பு கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு. சரி இப்போ தூங்கினாதான் காலையில் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், இல்லைனா காலையில் ரொம்பவே டயர்டாக இருக்கும்னு சொல்லிட்டு படுத்து தூங்கிட்டோம். சொந்த ஊரை விட்டுட்டு இன்னொரு ஊருக்கு போய் ஸ்டே பண்ணியிருக்கவங்களுக்கு தான் தெரியும் திருப்பி அந்த ஊருக்குள்ளே வரும்போதே என்ன மாதிரி ஃபீல் இருக்கும்னு. அதே மாதிரி தான் எனக்கும். நைட்டு லேட்டாக தூங்கினாலுமே காலையில் வெளிச்சம் தெரியுமே ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். கிட்டத்தட்ட சென்னைக்கே வந்தாச்சு. இன்னும் வீட்டுக்கே போகல. அதுக்குள்ளே வீட்டுக்கு வந்த ஒரு ஃபீல் தான் நம்ம ஊரை பார்க்கும்போது. நம்ம சின்ன வயசுலேருந்து பிறந்து வளர்ந்த இடம் இப்போ நம்ம அங்கே ஒரு கெஸ்ட் நினைக்கும் போது லைட்டாக கஷ்டமாக இருக்கும். ஆனால் எந்த ஊருக்கு போனாலும் நம்ம ஊர் தான் நமக்கு சொர்க்கம் மாதிரி இருக்கும். நம்ம வீட்டுக்கே போகாட்டியும் நம்ம வீட்டில் தான் இருக்கிறோங்கிற ஒரு ஃபீலும் கொடுக்கும். அப்படியே சென்னையும் ரீச் ஆயாச்சு. ஊருக்கு வந்து இறங்கினோடனே ஒரு விதமான சந்தோஷம் வரும் பாருங்க. அதை வார்த்தையால் எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது. அசோக் பில்லரில் தான் எங்களுக்கு ட்ராப். அங்கே இறங்கிட்டு ஒரு ஆட்டோ புக் பண்ணி இங்கேருந்து வீடு ரொம்ப பக்கம். ஸோ போயிட்டு இருக்கோம். டைம் ஒரு 6 o'clock இருக்கும். சுட சுட ஒரு இடத்துல உளுந்த வடை போட்டுட்டு இருந்தாங்க. நைட்டு தான் டீயை மிஸ் பண்ணிட்டோம். இப்போ எங்கள் அம்மா சூப்பராக ஒரு டீ போட்டு வச்சிருப்பாங்க. இந்த உளுந்த வடையும் அந்த டீயும் சேர்த்து காலையில் சாப்பிடும்போது ஒரே சிரிப்பும் கொண்டாட்டமுமா இருக்க போது இனி அந்த டீ டைம். இனி வரக்கூடிய விளாக்ஸ்லாம் இங்கேருந்து போடலாம் நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா மறக்காமல் ஷீரூஸ் டைனிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போகிற வீடியோஸ் எதையும் நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இனிமேல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். Until then, it's bye from Shirus Dining, your fooding destiny. Bye guys.